இப்போ ஒருத்தர் பிரச்சனையை சொன்னோடனே அவருக்கான தீர்வாக நீங்கள் இந்த பரிகாரம் சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு ரிப்பன் வெட்ட சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு இந்த செவ்வாழைப்பழத்தை வெட்ட சொல்கிறீங்க. யார் யாருக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்போ உங்கள் மனதுக்கு தோன்றதா இல்லை அது வந்து இல்லை அப்போ அவங்களுக்கு மனது தோன்றதாங்க வரும். அந்த அந்த நேரத்துக்கு இந்த நம்ம அறியாமலே வருங்க ஐயா. சில பேருக்குலாம் ஒன்றுமே சொல்லாமல் மூடி கொடுத்ததெல்லாம் இருக்குங்க ஐயா. அவங்க ஜாதகம் நம்ம ஜாதகம் டிஸ்டர்ப் பண்ண எதுவுமே ஓடாதுங்க ஐயா. எதுவுமே வேலை செய்யாது, வேலையாக செய்யாது. இப்போ அதே மாதிரியே அந்த என்னுடைய 2 சொல்கிறேன் இல்லைங்க, அவர் முக்கிய தேவரையாவும் அவங்க தாளையூத்து மகாராஜன் ஐயா அவங்கெல்லாம் வந்து இப்போ நாளைக்கு வாப்பான்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்டு வேலை செய்யாது, ஓடாதுங்க ஐயா. இப்போ பாட்டு எழுதுறாருக்கு அன்னதாசன் ஐயா, அவருக்கே சில நேரங்களில் ஸ்ட்ரக் ஆக முடியல, அவங்க மூடு இல்லைன்னா செய்ய முடியாது இல்லைங்க. அது மாதிரி தாங்க ஐயா இதுவும் என்னுடைய கட்டாயத்தின் பேரில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயா. இது வேறு வழி இல்லை அப்படின்னு. ஏன்னா நிறையா பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்போ நான் எனக்கு நானே பரிகாரம் செஞ்சுக்கிறேன் டெய்லி. எனக்கு மைண்டு வேலை செய்யாதுங்க. அப்போ என்ன பண்ணுவேன், ஃப்ளவர் மெடிசனில் ஒயிட் செஸ் நட்டுன்னு ஒரு மருந்து இருக்குது. ஒயிட்டு செஸ் நட்டு இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ளவர் மெடிசனுங்கய்யா. சும்மா 1/2 டம்ளர் தண்ணியில் 5 ட்ராப்ஸுங்கய்யா. எடுத்துகிட்டு கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொன்னோம்னா 10 நிமிஷத்தில் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. மைண்டு புதுசாக எண்ணங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க ஐயா. எல்லா விதமான கற்பனையும் வந்துருங்க ஐயா. இது மாதிரி நான் எடுத்துக்குவேன் நான். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ லக்னம் எங்கே போயிட்டுருக்கு, அதுக்கு எதாவது கிரகம் தடை இருக்கான்னு நான் உடனே போய் எதாவது மெட்டல் கட் பண்ணுவேன், ஏதாவது ஒன்று பண்ணுவேங்க ஐயா. செஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகுங்க ஐயா. தவிர்க்கவே முடியலைன்னா அது மாதிரி செய்வேங்க ஐயா.